بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நாம் நம்முடைய சமூகத்திலே சில மார்க்கத்தை போதிக்கக்கூடியவர்களால் பரப்பப்படுகின்ற ஒரு பொய்யான ஒரு கருத்து குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். என்னவென்று சொன்னால், அபூ தாலிப் என்கின்ற நபிகள் நாயகத்தினுடைய சிறிய தந்தையினார் இஸ்லாத்தினை ஏற்றுக்கொண்டு இறுதி தருவாயில் முஸ்லிமாக மரணித்தார். அவர் சொர்க்கவாதி, ரலியல்லாஹு அன்ஹு வரலு அன்ஹு என்ற அந்த நபித்தோழர்களுக்கு சொல்லப்படுகின்ற அந்த சுபசோபன துவாவினை அவருக்கும் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த செய்தியினை நாம் பார்க்கின்ற பொழுதும் இது உண்மையிலே இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே நாம் நோக்குகின்ற பொழுது இவர்களுடைய கருத்து இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முரணான ஒரு கருத்து. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே அபூ தாலிபினுடைய சகோதரர் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்திடம் கேட்கிறார்கள், மா அக்னன்த அன் அம்மிக ஃபஇன்னஹு கான யஹூதுக வ யக்லபு லக. நபிகள் நாயகமே, உங்களுடைய பெரிய தந்தையினான அபூ தாலிப் குறித்து நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள்? அவர்கள் உங்களை எதிரிகளிடமிருந்து பாதுகாத்தார்கள், உங்களுக்காக எதிரிகளோடு அவர்கள் போரிட்டார்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு மனிதர் அபூ தாலிப். அல்லாஹ்வுடைய தூதனுடைய ஆரம்ப கால பிரச்சாரத்தின் போது எதிரிகளுடைய விடயத்திலே நபிகள் நாயகத்துக்கு உதவியாக இருந்தவர் அவர். ஆக நீங்க அவருடைய விடயத்திலே நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள்? அப்பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஹுவ ஃபீ லஹ்லாஹிம் மின் நார். அவர் நரகத்தினுடைய வேதனையை சுவைப்பார். அவர் நரகிலிருந்து ஒரு சிறிதளவு நெருப்பில் தான் அவர் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார். வலவுலா அன லகான ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். என்னுடைய பரிந்துரையும் நானும் இல்லை என்றால் அவர் நரகவாதியாக நரகத்தின் அடித்தளத்திலே இருந்திருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதாக அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த செய்தி புகாரி இமாம் 3883வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறித்து இப்னு முஸையிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன அபா தாலிப் லம்மா ஹதரத்துல் வஃபாத். அபூ தாலிப் அவர்கள் வஃபாத் மரண தருவாயில் இருக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே செல்லுகிறார்கள். வஇந்தஹு அபூ ஜஹல். அந்த அபூ தாலிபுக்கு அருகாமையிலே இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரி அபூ ஜஹல் அமர்ந்து கொண்டிருக்கிறான். ஃபகால நபிகள் நாயகம் சென்று சொல்லுகிறார்கள், ஐ அம்மி குல் லா இலாஹ இல்லல்லாஹ். என்னுடைய பெரியப்பா, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவினை சொல்லுங்கள். கலிமத்துன் உஹாஜ்ஜு லக பிஹா இந்தல்லாஹ். நீங்கள் அதை மொழிந்தால் அதை கொண்டு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் மோமினாகி விடுவீர்கள், முஸ்லிமாகி விடுவீர்கள். இதனால் இறைவனிடத்திலே உங்களுக்காக நான் பிரார்த்திப்பேன். ஃபகால அபூ ஜஹல் வ அப்துல்லாஹ் இப்னு அபி உமையா. அபூ ஜஹலும் உமையாவுடைய மகன் அப்துல்லாஹும் அபூ தாலிபின் அருகாமையிலே இருந்து கொண்டு, யா அபா தாலிப், அபூ தாலிபே, அப்துல் முத்தலிப், உன் தந்தை அப்துல் முத்தலிபின் மார்க்கத்தை விட்டு வெளியேற வெறுக்க விரும்புகின்றாயா? இந்த வார்த்தையினை அவர்கள் அருகாமையிலே இருந்து கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஒரு பக்கம் கலிமா சொல்லும்படி சொல்லுகிறார். இங்கு அல்லாஹ்வுடைய எதிரி, நபியினுடைய எதிரி அபூ ஜஹலும் உமையாவுடைய மகனும் அமர்ந்து கொண்டிருந்து, நீ சொல்லிவிடாதே என்று, உன் தந்தையின் மார்க்கத்திலே இருந்து விடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே ஆஹர் ஷைஹி கல்லமஹும் பிஹி அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப். அபூ தாலிப் மரணத்தை அடைகின்ற இறுதி வார்த்தை, நான் அப்துல் முத்தலிபின் மார்க்கத்திலே நான் இருந்து விடுகிறேன் என்று சொல்லியே அவர் மரணத்தை அடைந்து கொள்கிறார். அப்பொழுது நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், லஅஸ்தக்பிரன்ன லக. நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வேன். ஐயஸ்தக்பிரு லில் முஷ்ரிகீன. இணை வைத்த நிலையில் மரணித்தவருக்காக அல்லாஹ்வுடைய தூதருக்கோ அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட இறை விசுவாசிகளுக்கோ எந்த உரிமையும் கிடையாது. முஷ்ரிக்கீன்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்ய முடியாது. அபூ தாலிப் முஷ்ரிக் என்ற பட்டத்தினை அல்லாஹ் திருமறையிலே கொடுக்க சில மார்க்கத்தை போதிக்கக்கூடிய சில முட்டாள் அறிஞர்கள்,
மார்க்கத்தின் விளக்கம் இல்லாத மார்க்கத்திலே போதிக்கக்கூடிய போதகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மூமின் என்ற அந்தஸ்தை கொடுக்கிறார்கள். அவர்கள் உங்கள் நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் முஷ்ரிக்கீன்களாக ஆகிவிட்டால் அவர்களுக்காக மூமின்களுக்கும் இறை தூதருக்கும் பிரார்த்திக்க முடியாது என்ற சட்டத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் நரகவாதிகள் என்று தௌபாவினுடைய 113வது வசனத்தை இறக்குகிறான். மேலும் இன்னகலா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா, நபியே நீங்கள் நாடியோருக்கு நேர்வழி கொடுக்க முடியாது என்ற வசனத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா கஸஸின் 56வது வசனத்தையும் இறக்கி அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் முஷ்ரிக்காகவே மரணித்தார் என்ற செய்தியினை நாம் பார்க்க முடிகிறது. இந்த செய்தியானது புகாரி இமாம் 3884வது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அன்னஹு ஸமிஅ நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதுகிர இன்தஹு அம்மு, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே தன்னுடைய பெரிய தந்தையார் அபூ தாலிப் குறித்து ஒரு விடயம் கேட்கப்படுகிறது, ஞாபகப்படுத்தப்படுகிறது. அப்பொழுது சொல்கிறார்கள் நபிகள் நாயகம், லஅல்லஹு தன்ஃபஉஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, மறுமை நாளிலே என்னுடைய பெரிய தந்தை எனக்கு உதவி உத்தாசையாக இருந்தும் தீனை ஏற்றுக்கொள்ளாது ஏகத்துவ கலிமாவை மொழியாது மரணித்த என்னுடைய பெரிய தந்தைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய ஷஃபாஅத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடும். இதன் காரணமாக நரகின் சிறிய வேதனை அவருக்கு கொடுக்கப்படும். அவருடைய கெண்டை காலிலே அந்த நரக நெருப்பு தீண்டுகின்ற பொழுது அவருடைய மூளை கொதித்து வெளியேறும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அபூ தாலிபுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனை குறித்தும் சொல்லிய செய்தி 3885வது செய்தியாக இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். ஆக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நபிமொழிகளும் இறை வசனமும் சொல்லுகிறது அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. மடமைத்தனத்தில் இருக்கக்கூடிய மார்க்கத்தின் அறிவு கூட இல்லாத ஷியாக்களுடைய கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் தான் அபூ தாலிப் சொர்க்கவாதி என்று சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் ஷியாக்கள் அபூ தாலிபுடைய விடயத்திலே அபூ தாலிப் முஸ்லிமாக மரணித்தார் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் பார்க்க முடியும், ஷியாக்கள் நம்புகிறார்கள் அபூ தாலிப் மூமினாக முஸ்லிமாக முஹம்மதினுடைய தூதுத்துவ பணியை ஏற்றுக்கொண்டு மரணித்தார் என்று. ஜாஃபர் சாதிக் என்று சொல்லக்கூடிய ஷியாக்களுடைய அஸ்னா அஷரியா 12 இமாம்களில் ஒரு இமாம் அவர் சொல்லுகிறார், அபூ தாலிப் அவரை தொட்டும் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அபூ தாலிப் இப்னு அப்துல் முத்தலிப் ஹபீத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்களாம், யா முஹம்மத் இன்னல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல கத் ஷஃபஅக ஃபீ ஹம்ஸத்தின், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு 5 விடயங்களில் ஷஃபாத்து கொடுக்கிறான் என்று இட்டுக்கட்டப்பட்ட மௌது ஆன ஒரு பொய்யான செய்தியை ஆதாரமாக கொண்டு இந்த ஷியாக்கள் எப்படி அந்த செய்திகளை சொல்லப்படுகிறது, ஒஃபி சுல்பி அன்ஸிலக வஹு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப், உங்களுடைய சுல்பியத்தில் வரக்கூடிய அப்துல்லா அவருடைய தந்தை இவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டான், அவர்கள் நரகவாதிகள் அல்ல என்று அவர்கள் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியினை சொல்கிறார்கள். அதுபோன்று மேலும் பல செய்திகளை நாம் பார்க்க முடிகின்றது. அலி இப்னு அபீ தாலிபை தொட்டும் சில கிரந்தங்களில் இந்த மௌலுவான செய்தி பதிவு செய்யப்படுகிறது. எப்படி அஹ்ரஜஹு ஜௌஸாஇ ஃபில் அபாத்தில் வல் முனாக்கிர் 206வது செய்தியாக, வ இப்னுல் ஜௌஸி ஃபில் மௌதுஆத், இப்னு ஜௌஸி இமாம் அவர்கள் 282வது செய்தியாக இந்த செய்தியினை பதிவு செய்கிறார்கள். இது இட்டுக்கட்டப்பட்ட மௌலுவான பொய்யான செய்தி என்று. ஷியாக்களுடைய கருத்துக்களை பரப்பக்கூடிய என் அருமை உறவுகளே, இஸ்லாமிய மார்க்கத்தை கொஞ்சம் படித்து மக்களுக்கு எடுத்துச் செல்லுங்கள். அப்பாவிகள் பாவம், அபூ தாலிப் நரகவாதி, அபூ தாலிப் நரகவாதி என்று அல்லாஹ்வுடைய வசனமும் இறை தூதனுடைய செய்தியும் சொல்லுகிறது. எனவே பொய்களை பரப்புவதை விட்டும் அல்லாஹ் எம்மை பாதுகாப்பான். உண்மையை சத்தியத்தை எடுத்துச் சொல்லுங்கள், ஆதாரத்தோடு மார்க்கத்தை சொல்லுங்கள். கேள்விப்பட்ட கஃபா பில் மர்இ, ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு சான்று அவன் கேள்விப்பட்டதை எல்லாம் பரப்புவான் என்று நபிமொழியை எச்சரிக்கையாக எடுத்துக் கொள்ளுங்கள். மார்க்கத்தை மக்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம்.